எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நரிப்பையூர் பீச். இன்றைக்கி காலையிலேருந்து கரண்ட்டு கிடையாது. 11 மணி வரைக்கும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கோம். ரொம்ப போர் அடிச்சிச்சு. நம்மளும் எவ்வளோ நாள் தான் சும்மாவே உட்காந்துருக்கிறது. அப்படியே போய் கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு வரலாமே வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட காணும். அங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக சினிமாட்டிக் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். என்ன எடுத்திருக்கான்றத வந்ததுக்கு அப்புறமா தலைவன் நம்மளை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கான். ஏதோ நண்டு பிடிச்சி வச்சுருக்கானா, என்னன்னு பார்த்துட்டு வரலாமா? வாங்க போகலாம். என்ன தம்பி படுத்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஆமாம், உன்னை கடல் அடிச்சுன்னு வந்துட்டு பாருங்க பாரு. நண்டு பிடிச்சி வச்சுருக்கீங்களா? ஸோ இருக்கானே, இவன் தான் கடல் நண்டு. உயிரோட இருக்கானா செதுட்டானா? கட்டியா இல்லையாடா? உசுராக இருக்கு. நிறைய போட்டு தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். இல்லைடா, உயிரோட தான் இருக்கா? என்னடா உரைக்கிற? என்னடா ஒரு கையை காணும். இதான் எங்கள் ஏரியாவோட ஒதுங்கின போட்டு. அங்கங்கே பேட்ச் ஒர்க்லாம் பார்த்து வச்சுருப்பானுங்க. இப்போ இது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நைட் டயத்தில் ஃப்ரீயாலாம் இருக்காது. இதை ஒரு மினி பாராக யூஸ் பண்ணுவாங்க. சுற்றி கவரு, கண்ணாடி, காலெலாம் வைக்கும்போது பார்த்து தான் வைக்கணும். எல்லா சைடுமே பாட்டில் உடச்சி போட்டிருப்பானுங்க. நானும் நினச்சேன் விளாக் சேனல் ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட்டாக கிடைக்கும்னு நினச்சேன். ஒன்றுமே தோண மாட்டேங்குது. அவன் எப்படி தான் கண்டென்ட் யோசித்து வீடியோ எடுத்து அதை அழகாக எடிட் பண்ணி நல்லா ஒரு க்ரியேட்டிவாக கொண்டு வரானுங்கன்றது இன்னுமே எங்களுக்கு தெரியலை. விளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து இன்னும் அப்லோட் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு கூட தெரியல. என்ன பண்ணுறது? எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். தலைவன் அடுத்த வீடியோ எடுக்க ரெடி ஆகிட்டான். என்ன பண்ணுறான்னு தெரில. என்ன இந்த இடத்துல நிற்க சொன்னான். அதுக்காக தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வீடியோ எடுக்க போகிறான். அதை கண்டிப்பாக உங்களுக்கு லென்த் வீடியோவில் காட்டுறேன். என்ன பண்ணி வச்சுருக்கான்னு. தம்பி சினிமாட்டிக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பாம்பு கிட்ட கடி வாங்க இருந்தால் சரி தான். என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்களேன். தம்பி என்ன பண்ணுறீங்க? சினிமாட்டிக் எடுக்கிறீங்களா? ஒரு வழியாக விளாக் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு வந்தோம். கடைசியாக விளாக் எடுக்கல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. வந்து சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம். பேசுனது கூட வீடியோ எடுக்கல. வந்தோம், 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணோம். திருப்பியும் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவை வச்சு உருப்படியாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சைடு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா காட்டுப்பள்ளி வாசல்னு ஒரு ஏரியா இருக்குது. வாங்க, அந்த ஏரியாவுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். ரோடு வசதி இருக்குது. ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். போகிற ரூட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக சவுக்க மரமாக இருக்கும். இந்த சைடு கடற்கரை, நடுவில் ரோடு. கொஞ்சம் நல்லாயிருக்கும். விஷுவலும் நல்லாயிருக்கும். போகிற ரூட்டு கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். பள்ளிவாசல் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த சைடில் நேராக வந்து ஒரு சின்ன பெண்டு கட் பண்ணி நேராக உள்ளே போனோம்னா பள்ளிவாசல் தான். அந்த ப்ளூ கலர் ஷட்டர் தெரியுதுல்ல, அதான் பள்ளிவாசல். வாங்க, பள்ளிவாசல் பக்கத்தில் வர போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம். அந்த ப்ளூ கலர் ஷட்டர் தான் எங்கள் ஊரோட பள்ளிவாசல். அங்கே யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். ஆப்போசிட்லேயே ஒரு கிணறு இருக்குது. அங்கே குளிச்சுட்டு பள்ளிவாசல்கிட்டே வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கான எல்லா விதமான இடமுமே இருக்குது. நைட் அன்டைமில் யாராச்சும் இங்கே வந்தால் கூட ஸ்டே பண்ணுறதுக்கான இடமும் உள்ளே இருக்குது. நீட்டாக வந்தாங்கன்னா குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஒரு நாள் நிம்மதியாக ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம பள்ளிவாசல்கிட்ட போகலை. ஏன்னா அங்கே ஒரு 2 நாய் இருக்குது, நம்மளை விட மாட்டேங்குது. நம்ம பையன் ஒருத்தர் சினிமாட்டிக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போனான். என்ன ஆனான்னு தெரில. கூப்பிட்டு பார்த்தா சத்தத்தை காணும். என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றதை நம்ம பொறுமையாக போய் பார்க்கலாம். எங்கே இருக்கான்னே தெரியல. ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் 2 கல்லை நட்டு வச்சுக்கிட்டு சினிமாட்டிக் எடுக்கிறேன்னு சொல்லி செல்லை உள்ளே விட்டுக்கிட்டு இருப்பான். போய் பார்க்கலாம்.
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு போட்டு முழு போட்டாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. 2 வருஷத்துல அந்த போட்டு இல்லாமல் போயிடுச்சு. ஃபுல்லாக கடல் தண்ணி உள்ளே ஏறி வந்து அரிச்சு வெறும் கூடு மட்டும்தான் இருக்குது, போட்டை காணும். நான் சொன்னேன்ல ஒருத்தன் விளாக் எடுக்கிறன்ற பேரில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான்ட்டு. இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியல, நம்ம மொபைலில் அவ்வளோதான் ஜூமிங். கேட்டால் சினிமாட்டிக் எடுக்கிறேன்னு சொல்லுவான். வரும்போது ஒரு நல்ல ஏரியா 2 ஏரியா இருக்குது. ரெக்கார்டு போடுறா அப்படின்னு சொன்னான். ரெக்கார்டே போடாமல் பிடிச்சிட்டு வந்துட்டு நான் ரெக்கார்டு போட்டேன், அது ரெக்கார்டு ஆகலை அப்படின்னு சொன்னான். எப்படின்னா இந்த விஜய் சித்து விளாக்ஸில் சூரியன் நம்ம ஒரு தலைவர் இருப்பார், அந்த கேட்டகரியோட சேர்ந்தவன் தான் அவனும். ரெக்கார்டே போடாமல் நான் ரெக்கார்டு போட்டேன் ஆனால் அது ரெக்கார்டு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அங்கே உட்காந்து ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக வீடியோவில் சேர்த்து விட்றேன் உங்களுக்கு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த ஏரியாவில் அவ்வளோதான். 2 பேராக வந்ததுனால கண்டென்ட் எதுவும் பேச முடியல. ஒரு 5-6 பசங்களாக வந்திருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஜாலியாக இருந்திருக்கும். வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.